ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் சுரா. நாம் ஏதாவது ஒரு வாகனத்துக்கோ மெஷினுக்கோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸுக்கோ ரெஸ்ட் கொடுக்காமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆகும்? அது எவ்வளோ பெரிய நம்பர் 1 பிராண்டாக இருந்தாலும் அதுக்கு ப்ராப்ளம் வீணாக போயிடும். அப்படி இருக்கும்போது உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்காம வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த உயிர் இல்லாத பொருளுக்கு என்ன நிலைமையோ அதே தான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும். ஆரோக்கியம் கெட்டு போயிடும். உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் கொடுக்க என்ன பண்ணணும்? டெய்லி ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கணும். சராசரியாக ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 6 இருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. நைட்டு நல்லா தூங்குனாதான் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நைட்டு சரியாக தூக்கம் இல்லைன்னா உடம்பும் மனசும் ஃபுல் டயர்டில் இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. அந்த காலத்துலலாம் மக்கள் சராசரியாக 8 இருந்து 10 மணி நேரம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அட போங்கப்பா, பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் எங்கே தூக்கம் வருது? எவ்வளோதான் படுத்து உருண்டாலும் தூக்கம் வரவே மாட்டுது. தூக்கம் வர்ற நேரத்தில் விடிஞ்சிடுது. தூக்கமே வரலன்னு பல பேர் இப்போ எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவில் தூக்கமின்மையை விரட்ட கொஞ்சம் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். தூங்காமல் தவிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தூக்கம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமருந்து. களைப்பாக முடிகிற இன்றைய தினத்தை அடுத்த நாளுக்கு புத்துணர்ச்சியாக கொடுக்கும் ஒரு அதிசய மருந்து தான் இந்த தூக்கம். சின்ன வயசில் பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே தூங்குவாங்களாம். அது அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்க வளர வளர அவங்க தூங்குற நேரமும் குறையுது. வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவங்களுடைய தூங்குற நேரம் 8 மணி நேரமாக குறைஞ்சிடுது. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு மனுஷன் சராசரியாக 6 இருந்து 8 மணி நேரம் தூங்கணுமா. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்க பல பேர் இந்த சராசரி நேரமாவது தூங்குறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வருது. தூங்காமல் தவிக்கிறவங்க படுத்த கொஞ்ச நேரத்திலே தூங்குறதுக்கு பல டைப்பில் டெக்னிக்லாம் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் இப்போது சொல்ல வரலை. காரணம், முதல்ல நம்ம பழக்க வழக்கத்தில் சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த டெக்னிக்லாம் ஒர்க் ஆகும். நாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிச்சாலே தூக்கம் தன்னால் வரும். அதுக்கு அந்த வாழ்க்கை பழக்க வழக்கம் சரியாக இருக்க நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 10 டிப்ஸு வரிசையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க கேட்கலாம். ஐடியா நம்பர் 1, அவாய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இந்த காலத்தில் நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுல முதல் எதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கத்தை முதல்ல விட்டு தள்ளுங்க. படுத்துக்கிட்டு தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்வோம். அதுக்கும் மேலே ஒரு சில பேர் இருக்காங்க, ஃபோனை ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரீசனே தெரியாமல் டைம் கணக்காக படுக்கையில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கறதுக்கு நைட்டில் தான் டைம் கிடைக்குது அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோனில் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு கிளியர் பண்ணி ஃபோனை லாக் பண்ணி படுக்கையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு படுக்க போங்க. நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் கையில் ஃபோன் இருக்கக்கூடாது. ஃபோனை தூக்கி ஓரம் வைக்கும்போது மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டை மியூட்டில் வச்சுட்டு அப்புறம் தூங்க போங்க. ஐடியா நம்பர் 2, டோன்ட் கீப் யுவர் டிவி, லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இன் யுவர் பெட்ரூம். இந்த டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாம் உங்கள் பெட்ரூமில் வைக்காதீங்க. அது பெட்ரூமில் இருந்தால் தான் உங்களுக்கு மணிக்கணக்காக அதை யூஸ் பண்ண தோணும், தூக்கமும் வராது. பெட்ரூமில் உள்ளே போனால் உங்களுக்கு தூக்கம் வரணுன்ற மைண்ட் செட்டு தான் வரணும். டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மைண்ட் செட்டு வரக்கூடாது. ஐடியா நம்பர் 3, அவாய்டு டே டைம் நேப்ஸ். பகல் தூக்கத்தை தவிருங்கள். நைட்டில் சரியாக தூக்கம் வராதவங்க பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் தூங்குறத முழுசாக தவிர்த்துடுங்க. இல்லைனா நைட்டில் சீக்கிரம் தூக்கம் வராது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஐடியா நம்பர் 4, அவாய்ட் டீ, காஃபி அண்ட் ட்ரிங்க்ஸ். தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டீ, காஃபி, உற்சாக பானம் எல்லாம் குடிக்காதீங்க. அது உங்கள் மூளையை உற்சாகமாக்கி உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்காது. ஐடியா நம்பர் 5, டோன்ட் வாட்ச் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இன் ஈவினிங் ஆர் நைட் டைம். சாயங்காலம் இரவு நேரத்தில் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி எல்லாம் பார்க்காதீங்க. அது தூங்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, அவாய்டு டைட் ட்ரெஸ். தூங்கும்போது இறுக்கமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்காதீங்க. அது உங்களை அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க தளர்வான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க.
இதுவும் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. டிப்ஸ் நம்பர் 7, அவாய்ட் ஹார்ட் டு டைஜஸ்ட் ஃபுட் இன் டின்னர். இரவு உணவை நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்ல செரிமானமாக ஆகிற மாதிரியான உணவை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் டைஜஸ்ட் ஆகாத தயிர், முட்டை, இறைச்சி, ஃப்ரைடு ஐட்டம், ஸ்பைசி ஃபுட்டு இதுபோல் செரிமானம் ஆகாமல் இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டால் அது உங்கள் தூக்கத்துக்கு தடையை உண்டு பண்ணும். டிப்ஸ் நம்பர் 8, அவாய்ட் எக்ஸசைசிங் ஆஃப்டர் சன்செட். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கவும். ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். காலை நேரம் தான் உடற்பயிற்சி செய்யறதுக்கு உகந்த நேரம். உங்களுக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ண டைம் கிடைக்கலனா ஈவினிங் டைமில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி யோகா, வாக்கிங் இது மாதிரி லைட் ஒர்க் அவுட்டாக பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் உடம்பு ஃபுல் ஆக்டிவில் இருக்கும். உடம்பு ஆக்டிவாக இருந்தால் மைண்டும் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் தூக்கம் வராது. ஐடியா நம்பர் 9, மெயின்டைன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டெம்பரேச்சரில் தூங்குங்க. ரொம்ப ஹாட்டாவோ இல்லை ரொம்ப சில்லுனோ இருக்கிற ரூமில் நீங்கள் தூங்கினா உங்களுக்கு சரியான தூக்கம் வராது. உங்கள் தூக்கம் தடைபடும். அதனால உங்கள் ரூம் டெம்பரேச்சரை நார்மலாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 10, லிசன் டு மைல்டு மியூசிக் ஆர் மெலடி சாங்ஸ். நல்ல மைல்டு மியூசிக் கேளுங்க, இல்லை இதமான பாட்டு கேளுங்க. வீடியோவாக பார்க்கக்கூடாது. சாங் இல்லை மியூசிக் மட்டும்தான் கேட்கணும். அதாவது கண்ணால் பார்க்காம காதால் மட்டும்தான் கேட்கணும். சாங் கேட்குறேன் அப்படின்னு நல்ல கானா சாங், மசாலா குத்து சாங் அப்படின்னு கேட்டால் மனசு குதூகலமாக மாறி தூக்கம் போயிடும். அதனால் மைல்டு மியூசிக் இல்லை சாங் மட்டும் கேளுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போவும் தூக்கம் வரலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். படுத்த கொஞ்ச நேரத்தில் தூக்கம் சீக்கிரம் வர டெக்னிக் கொஞ்சம் இருக்குது. அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யாராவது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.